இயற்சொல் டேஷ் வகையில் அடங்கும். 4 வகையில் அடங்கும். பொறுத்துக. மண், பொன், பெயர் இயற்சொல். மாநகர், நடந்தான், வந்தான் இயற்சொல். மாநகர் உரி இயற்சொல். நடந்தான் வந்தான் வினை இயற்சொல். அவனை அவனால் இடை இயற்சொல். கற்றோர்க்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிசொல். திரிசொற்களை டேஷ் வகைப்படுத்தலாம். 2 வகைப்படுத்தலாம். பொறுத்துக. அழுவும் வங்கம் பெயர் திரிச்சொல். ஏம்பினான் பயின்றான் வினை திரிச்சொல். அன்ன மான இடை திரிச்சொல். கூர் கழி உரி திரிச்சொல். கண்ணிமை என பொருள் தரும் திரிச்சொல் இதழ். பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசைச்சொல். வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வடச்சொல். வடச்சொற்களின் வகைகள் 2. வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவது தற்சமயம். வடமொழியில் இருப்பதை தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது தற்பவம். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். பொறுத்துக. கேணி பெற்றம் திசைச்சொல். பங்குல் அழுவம் திரிச்சொல். வருடம் கமலம் வடச்சொல். கடல் கப்பல் இயற்சொல். பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. பெயர்ச்சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகள் வேற்றுமை உருபுகள். உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவது சொல்லுருபு. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினர். இச்சொல்லின் சொல்லுருபு கொண்டு. வேற்றுமை டேஷ் வகைப்படும். 8 வகைப்படும். வேற்றுமை உருபுகள் இடம்பெறும் வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தருவது வேற்றுமை தொகை. எழுவாய் தனித்து நின்று இயல்பாக பொருளை தருவது முதல் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை என்பது குறிப்பிடப்படுபவை முதல் வேற்றுமை. ஒரு பெயரை செயற்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை டேஷ் என்பர். செயல்படு பொருள் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை வரும் பொருள்கள் 6. பொறுத்துக. கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஆக்கம். காமராஜர் பதவியை துறந்தார். நீத்தல். தமிழ் தமக்கு உயிரை போன்றது. ஒத்தல். வள்ளுவம் பெரும் புகழை உடையவர். உடைமை. கருவி பொருள் கருத்தா பொருளில் வருவது மூன்றாம் வேற்றுமை. கருவியின் வகைகள் 2. பொறுத்துக. மரத்தால் சிலை செய்தவன் முதற்கருவி. உளியால் சிலை செய்தவன் துணைக்கருவி. கரிகாலன் கல்லணை கட்டது ஏவுதல் கருத்தர்.
ஏவுதல் கருத்தா. சேக்கிழார் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இயற்றுதல் கருத்தா. கருத்தா டேஷ் வகைப்படும். 2 வகைப்படும். ஓடு ஓடு ஒடு ஓடு ஆகிய 3 வேற்றுமை உருபுகள் பொருளில் வரும். உடனிகழ்ச்சி. பொறுத்துக. கவிதைக்கு அழகு கற்பனை தகுதி. தயிருக்கு பால் வாங்கினான் அதுவாதல். தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் பொருட்டு. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் எல்லை. ஆக என்னும் அசை சேர்ந்து வருவது 4ஆம் வேற்றுமை. நீங்கள் ஒப்பு எல்லை எது ஏது ஆகிய பொருளில் வருவது 5ஆம் வேற்றுமை. கொடை பகை நட்பு முறை ஆகிய பொருளில் வருவது 4ஆம் வேற்றுமை. பொறுத்துக. தலையில் இழிந்த மயிர். நீங்கள் பாம்பின் நிறம் ஒரு குட்டி. ஒப்பு. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் எல்லை. சிலேடை பாடுவதில் வல்லவர் காளமேகம். ஏது. உரிமை பொருளில் வரும் வேற்றுமை 6ஆம் வேற்றுமை. உரிமை பொருளில் வரும் வேற்றுமை 6ஆம் வேற்றுமை. கிழமை பொருள் என்றும் கூறப்படுவது உரிமை பொருள். கிழமை பொருள் என்று கூறப்படுவது உரிமை பொருள். இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் இடம்பெறும் வேற்றுமை 7ஆம் வேற்றுமை. இல் என்றும் உருபு நீங்கள் பொருளில் வருவது 5ஆம் வேற்றுமை. இன் என்னும் உருபு இடப்பொருளில் வருவது 7ஆம் வேற்றுமை. விழிப்பொருளில் வருவது 8ஆம் வேற்றுமை. விழிப்பொருளில் வருவது 8ஆம் வேற்றுமை. பொறுத்துக. ஐ 2ஆம் வேற்றுமை உருபு. ஆள் ஆண் 3ஆம் வேற்றுமை உருபு. கு 4ஆம் வேற்றுமை உருபு. அது 6ஆம் வேற்றுமை உருபு. அறத்தான் வருவதே இன்பம் 3ஆம் வேற்றுமை. மலர் பானையை வனைத்தால் ஆக்கல். மலர் பானையை வனைத்தால் ஆக்கல். இத்தொடர் பொருளை குறிக்கிறது. ஆக்கல். 8ஆம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகிறது. விழி. பொறுத்துக. 3ஆம் வேற்றுமை பாரினது தேர். 4ஆம் வேற்றுமை ஏவுதல் கலையின் சிறந்தவன் ஏகலைவன். ஏகலைவன். 5ஆம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி இலக்குவர். 6ஆம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தவன். 3ஆம் வேற்றுமை பாரினது தேர். 4ஆம் வேற்றுமை மண்ணால் ராமனுக்கு தம்பி இலக்குவன். 5ஆம் வேற்றுமை ஒன்றன் இயற்பெயர் அதனை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகுபெயர். ஆகுபெயரின் வகைகள் 6. பொருளின் பெயர் அதன் சினை ஆகிய உறுப்புக்கு ஆகி வருவது
ஆகுபெயர்கள் டேஷ் வகைப்படுத்தப்படும். 16 வகைப்படுத்தப்படும். முளையை தொடுத்தால் இத்தொடர் டேஷ் ஆகுபெயர் பொருளாகுபெயர். வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை சிரித்தது இத்தொடர் டேஷ் ஆகுபெயர் இடவாகுபெயர். கார் அறுத்தான் என்பது டேஷ் ஆகுபெயர் காலவாகுபெயர். மறுகொழுந்து நட்டான் என்பது சினையாகுபெயர். மஞ்சள் பூசினான் என்பது பண்பாகுபெயர். வற்றல் தின்றான் தொழிலாகுபெயர். கருவி அதன் காரியத்துக்கு ஆகி வருகிறது கருவியாகுபெயர். காரியம் அதன் கருவிக்கு ஆகி வருகிறது காரியவாகுபெயர். பொறுத்துக. ஒன்று பெற்றால் ஒளிமயம் எண்ணலளவை ஆகுபெயர். 2 கிலோ கொடு எடுத்தல் அளவை ஆகுபெயர். அரை லிட்டர் வாங்கு முகத்தல் அளவை ஆகுபெயர். 5 மீட்டர் வெட்டினான் நீட்டல் அளவை ஆகுபெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது கருவியாகுபெயர். பைங்கூழ் வளர்ந்தது என்பது காரியவாகுபெயர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது கர்த்தாவாகுபெயர். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் தொழிலாகுபெயர். தமிழரசி வள்ளுவரை படித்தாள் என்பது கருத்தவாகுபெயர். மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறது என்பது இடவாகுபெயர். நாடும் வீடும் நமது இரு கண்கள் என்பது சினையாகுபெயர். கலைச்செல்வி பச்சை நிற ஆடையை உடுத்தினாள் என்பது தொழிலாகுபெயர். கலைச்செல்வி பச்சை உடுத்தினாள் என்பது பொருளாகுபெயர். நாடும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்பது எண்ணல் அளவை ஆகுபெயர். 4 அடி நானூறும் 2 அடி திருக்குறளும் வாழ்வுக்கு உறுதி தரும் என்பது காரியவாகுபெயர். ஞாயிற்றை உலகம் சுற்றி வருகிறது தொழிலாகுபெயர். நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா இடவாகுபெயர். இரட்டையாக இணையாக வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொல் இரட்டை கிளவி. ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது அடுக்கு தொடர். இந்த வேலையை முடிச்சு ஒரு கை குறைகிறது என்பது சினையாகுபெயர். மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்தது இரட்டை கிளவி. அடுக்கு தொடரில் ஒரே சொல் முறை அடுக்கி வரும் 4 முறை அடுக்கி வரும். அடுக்கு தொடரில் ஒரே சொல் 4 முறை அடுக்கி வரும். பவணந்தி முனிவர் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42. 84 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளில் நெடில் எழுத்துக்கள் 40. 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் நெடில் எழுத்துக்கள் 40. பெயர் பகுபதத்தின் வகைகள் 6. பகுபத உறுப்புக்கள் 6. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையே அமைந்துள்ள காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறுமை சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை. பகுதி சந்தி இடைநிலை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை. பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். பகுபத உறுப்புகள் பிரிக்க முடியாத சொல் பகாப்பதம். பகுபத உறுப்புகளால் பிரிக்க முடியாத சொல் பகாப்பதம். பொறுத்துக. நெருப்பு காற்று பெயர் பகாப்பதம். நட படி வாழ் வினைப்பகாப்பதம். மண் கொள் போல் இடைப்பகாப்பதம். உரு தவ கழி
உரிப்பகபகம். எழுதினான் என்பது வினைப்பகுபதம். எழுதினான் என்பது வினைப்பகுபதம். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. இடம் டேஷ் வகைப்படும். 3 வகைப்படும். நான் எங்கள் என்பது தன்மை. நீ நீர் உன் என்பது முன்னிலை. அவன் இவை என்பது படர்க்கை. இவர் தான் உங்கள் ஆசிரியர். இவர் என்பது படர்க்கை. மொழிகளின் வகைகள் 3. இப்போ 100 கொஸ்டின் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.